Hello my dear TH Warriors. நம்ம சேனல்ல Red Dead Redemption 2 கேம் கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த பார்ட்ஸ் வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அத போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிபிக் மிஷன் டைம் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பார்ட்ல ஆபிகேல் ஜான் கிட்ட பீச் ஓர் சோப் பக்கத்துல சொந்தமா ஒரு நிலம் வாங்கலாம், அதுக்கு பேங்க்ல லோன் கேட்கலாம்னு சொல்லும்போது ஜான் கோவத்தை கத்துவான். அப்போ ஓவர்சியர் அங்க வந்து முதலாளிக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, அதை போய் பிக் பண்ண சொல்லுவான். அண்ட் ஆபிகேலும் அவளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும், அது உன் நேம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி குழப்புவா. இப்போ அந்த மெயில பிக் பண்றதுக்கு ஜான் ஜாக்கையும் கூட்டிட்டு போவான். மெயில் கலெக்ட் பண்ற இடத்துல ஜான் அவனோட ரியல் நேம் யூஸ் பண்ணும்போது ஜானை தேடிட்டு இருந்த ஒரு கேங் அவனை சுத்து போட்டுரும். ஜான் எல்லாரையும் திருக்கி விட்டுட்டு ஜாக்க சேஃபா ரான்ச்சுக்கு கூட்டிட்டு வந்துருவான். ஆனா ஆபிகேல் அவளோட பையன் லைஃபும் ஜான்னால ரிஸ்க் ஆயிரும்னு பயந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. இப்போ ஜானுக்கு சேடி கிட்ட இருந்து ஒரு டெலிகிராம் வரும். அதுல வேலண்டைன் பார்ல என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கோம். ஜானும் அவனுடைய ரான்ச்சர் வேலையை முழுசா கத்துக்கிட்டு அவனோட முதலாளி கிட்ட லோனுக்கு ஹெல்ப் கேட்டுட்டு சேடியை போய் மீட் பண்ணா அவ இன்னமும் அதே டெரர் லேடியா தான் இருப்பா. இப்போ சேடி ஜான் கிட்ட நான் இப்போதைக்கு பவுண்டி ஹண்டிங் மிஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அதுல காசு நல்லா வருதுன்னு சொன்ன உடனே ஜானுக்கும் லேண்ட் வாங்குறதுக்கு காசு தேவை அப்படின்றதுனால சேடி கூட சேர்ந்து பவுண்டி ஹண்டிங் மிஷன் பண்ணுவான். அப்போ சேடி மைக்கா எங்க இருக்கான் அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும், சோ நான் சொல்லும் போது ரெடி ஆயிரு அப்படின்னு ஜான் கிட்ட சொல்லுவா. ஃபைனலி ஜான் பிளாக் வாட்டர் பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்ணி வெற்றிகரமா வெளியே வரும்போது அங்கிள் இன்னமும் உயிரோட தான் இருப்பான். அண்ட் ஜானை பார்த்த உடனே நானும் உன் கூட வரேன்னு பீச்சர் சோப் லொகேஷன்ல இருக்க ஒரு வறண்டு பாலைவனமா காணப்படுற ஜானோடைய நிலத்துல பட்டறைய போட்டுருவான். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ அங்கிளோடைய மிஷன் தான் காட்டுது. ஸோ என்னன்றதை போய் எடுப்போம். அண்ட் இந்த இடத்துல நம்மளால் விவசாயம் பண்ணி பொழைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது மக்களே. எப்படி இருக்குது பாருங்களேன், வறண்டு போய் அப்படியே. எனக்கு தெரிஞ்ச அங்கிள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து ராக்ஸை மட்டும் தான் எடுக்க முடியும். நம்ம பயிரை விளைய வச்சுலாம் எதுவும் விவசாயம் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்களா உள்ளே தூங்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறான் உள்ள? ஆமாம், படுத்துட்டு தான் இருக்கான் பாருங்க. உன்னால் லம்பாங்கோ. I'll get a relapse. It's very serious. Get up or get out. You can be so testy. What is it? Constipation? Guess you're my proof I'll never quite outrun my sins. You got so sanctimonious in your old age. No wonder she left you. It's like Knuckle King James Bible. Get out! I'm getting up. Oh no! Wait, what did I have to tell you? I went into town. I got a little drunk. Oh shit! Well, we gotta go. We gotta go to Saint Denis. Charles Smith is alive. Charles உயிரோட இருக்கான் போல. Charles Smith alive? Really? I reckon. Unless I dreamed it all, and by the sound of it, not doing too good neither. ஓகே, செயின்ட் டெனிஸ்ல வந்து சார்ல்ஸ் உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். சீனு மக்களே, சேடி ஆடலர் மீட் பண்ணிட்டோம். இப்போ சார்ல்ஸை மீட் பண்ண போறோம். அங்கிள் ஒரு சில சமயத்தெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கான்ல. என்ன வேலை செய்யாமல் தூங்கிட்டு இருக்கிறது தான் கடுப்பாகுது. செயின்ட் டெனிஸ் மக்களே, செயின்ட் டெனிஸ். இதை பார்க்கும் போது பழைய ஞாபகம்லாம் பயங்கரமாக வருது. பயங்கரமாக வேலையை காமிச்ச இடம்ல நம்ம. ஸோ ஜானுக்கு வந்து இந்த இடம் பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் செயின்ட் டெனிஸில். Sure. Let's split up. Good idea. I'll take the saloons, you take the slum. How about I take the saloons and you take the slums? ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணி தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அங்கிள் என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் சலூனில் அங்கெல்லாம் சர்ச் பண்ணுறேன், நீ போய் ஸ்லம்ஸில் சர்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னான். ஜான் அதெல்லாம் வேலைக்காக தம்பி, நீ போய் ஸ்லம்ஸில் சர்ச் பண்ணு, நான் போயிட்டு சலூனில் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறேன் அப்படின்றான். ரைட்டுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி நம்ம இந்த செயின்ட் டெனிஸ் நகரத்தில் காலடி எடுத்து வச்சது உண்மையாகவே வேறு மாதிரி இருக்குது. நிறைய வேலையை காமிச்சிட்டோம்ல இந்த இடத்துல. ஆஞ்சலோ பிராண்டேவை போட்டு தள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ட்ரெயினை லூட் அடிக்க இங்கே தான் வந்தோம். நிறையா எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் செயின்ட் டெனிஸில் தான் அதிகமாக வேலையை காமிச்சோமோ. ஆமாம், பேங்க்கை வேறு லூட் அடித்தோமே. இங்கே தான் ஓசியா இறந்தான், லெனி இறந்தான். பயங்கர கொடுமையான நகரம். அண்ட் இங்கே தான் சலூன் இருக்குது. உள்ளே போய் விசாரிப்போம் சார்ல்ஸ் பற்றி, அவனுக்கு தெரியுதான்னு கேட்டு பார்ப்போம். இந்த கேமில் நிறைய மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மக்களே. அதாவது பில்டிங்ஸ் அதெல்லாம் வருஷம் மாறும் போது பில்டிங்ஸும் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி யாரும் தெரியல. Indian?
Sure. I've seen hundreds. A big guy. Boxer, maybe? Likes fighting? Yeah. Bare knuckle guy. Think he's fighting tonight over at St. Saturnine's. Thank you. Thanks a lot. No ஓகேங்க. problem, bud. ஸோ சார்ல்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபைட்டராக மாறிட்டானா? ஏதோ ஒரு செயின்ட் டெனிஸ் இடத்துல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தெரியல, மேபி அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக இப்போ ஃபைட்டிங்கில் இறங்கிட்டானா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆள் பார்க்க பல்காக இருப்பான்ல சார்ல்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சேடி பார்த்தீங்கன்னா அவளுடைய ப்ரொஃபஷனை வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்கான்னா பவுண்டி ஹண்டிங் பண்ணி நம்ம வாழ்வாதாரத்தை இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் சூஸ் பண்ணிட்டா. அண்ட் சார்ல்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்வாதாரத்தை இந்த மாதிரி ஃபைட்டிங் பண்ணி காலத்தை கரை சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டானு தெரியல. இங்கே உள்ளதான் காட்டுது. நான் ஏடாகுடமான வழியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் இருக்குது. நம்ம இந்த சைடில் போயிடலாம். இங்கே தான் காட்டுது. சார்ல்ஸ் தானே அது? ஆமாம் மக்களே, சார்ல்ஸ் தான். இருங்க, ஆர்ஸ் எப்படி ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம உள்ளே எகிரி குச்சிடலாம். பின்னாடி இருந்து பார்க்க ஆள் வேற மாதிரி இருக்கான். We both know what you gotta do. I'm leaving now. You don't know the half of it. John? You're... எப்படி சர்ப்ரைஸ் ஆறாம பாருங்க. So are you. So's he. That's Uncle? What are you doing? I don't know. I'm alive. Uncle thought maybe you was in some sort of trouble. Kind of. Just... I don't know. I'm throwing fights for a few dollars. Throwing fights? Sure. And you like that? Of course not. ஸோ ஃபைட்ஸை பெட் வைக்கிறானோ? So... let me go place a bet. அதே தாங்க. ஸோ ஃபைட்ஸை வந்து பெட் வச்சு வின் பண்ணுறான் போல. I thought you were dead. Sure. Abigail's still alive too, only she left me. Excuse me. I'd like to place a bet. On who? On myself. To win. Lone wolf. How much? ஸோ அவன் மேலே அவனே பெட்டு கேட்டுறான். வேற லெவலில். Funny thing, இதுதான் நம்பிக்கை. I pegged you for the favorite, but the odds just got real good. What about you, sir? A little wager on the wolf here? Real redskin brave. ஓகே, நம்மளையும் பெட் வைக்க தூண்டுறான். நானும் சார்ல்ஸ் மேலேயே பெட் கேட்டுறேன் மக்களே. Sure, I'm a fan of the wolf. Give me a bet on him. அவரோட நேம் பார்த்தீங்களா? உல்ஃபாமா. An epic battle. ஓகே, ஸோ நம்ம சார்ல்ஸுக்கு போயிட்டு சேர் பண்ணுவோம். எப்படி அடிக்கிறான் அப்படின்றத பார்ப்போம். இந்த கேம், இந்த ஃபைட்டிங்லாம் இப்போ தான் முதல் வாட்டி நான் பார்க்குறேன். இங்கே ஏதோ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சூப்பர் மக்களே. நம்மளும் ஆடியன்ஸாக பார்க்குற மாதிரி இருக்கு. லோன் வூல்ஃப். வா லோன் வூல்ஃப். அடிச்சு தாக்க அவனை மூஞ்ச ஓட. ஓகே, நோ வெப்பன்ஸ், நோ ஃபோர் ஃபிட்டிங், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்கிறான். அவன் தான் அம்பையர் போல. செம்மடா. ஸோ அடிச்சு ஒன்று சாவடிக்கணும், இல்லை நாக் அவுட் பண்ணணும். இதுதான் கேமோடைய ரூல்ஸு. வா சார்ல்ஸ், அடிச்சு மூஞ்ச ஓட அவனை. அடி சார்ல்ஸ். நம்ம சேர் பண்ணலாம் மக்களே, சேர் பண்ணலாம். கமான் போடு. அப்படிதான் அடி குழப்பவன. சுத்தம் சூப்பரு. ஸ்டார்டிங்கே நாக் அவுட் ஆக போகிறான் மக்களே நம்ம எதிரி. பாருங்க, அடி ஒன்றும் இடி மாதிரி உழுது. பிரிச்சு மேறான். வா, அவள்தான் நாக் அவுட் பண்ணிட்டான். சோழியை முடிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது, மேட்சை முடிச்சிட்டான். சூப்பர். நம்ம வேற இவன் மேலே பெட்டு கட்டியிருக்கோம். எவ்வளோ கிடைக்குதுன்றத பார்ப்போம். Made my month, but you also made some fellas mighty unhappy. So it goes. Here's your share, partner. சம்மங்க, நம்மளுக்கும் ஷேர் வந்துருச்சு. We just made the bet I said we... So you keen on staying around here or heading off with me and Uncle? But John, I haven't seen you two in years. I know. But right now, my sense is you just need to lie low. Where? We got a little place up past Blackwater in the high country. Okay. I gotta grab my baggage. I booked a steamer heading upriver. That's why I was pretending to throw the fight. Okay, boys. I'll meet you at the bridge outside Saint Denis. What are you doing? Just have a few errands to run. ஏதோ எரன்ஸ்ன்றான். டேய், தண்ணி அடிக்க போனா இருக்கும் அவனுக்கு. தவிர என்ன தெரியும் அங்கிளுக்கு.
உண்மையாகவே இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. $40 கிடச்சிருக்குங்க. நல்ல வேலை, சூப்பர். ஸோ சார்ல்ஸ் அவனுடைய பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். What happened? You mean back then? Arthur helped me get out. Gave me a chance to live, I guess. ஆர்த்தனால தான் ஜானி இப்போ உயிரோட இருக்கான். Sure. Word got to me up north, so I went back and buried him in Miss Grimshaw. ஓ, Had to run. ஸோ சார்ல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆர்த்தரையும் மிஸ்ஸஸ் கிரிம்ஷாவையும் வந்து புதைச்சிருக்காங்க. I understand. நம்ம போகலாம் மக்களே, ஆர்த்தருடைய கிரேவ்ல போய் விசிட் பண்ணலாம். Facing the evening sun. He gave me his satchel with some of his things in it. Remember that? அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, ஆர்த்தருடைய வெப்பன் அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஜானுக்கு வந்துருச்சு. நான் லாஸ்ட் எபிசோட தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன், ஆர்ட்ஸில் எல்லாமே இருந்தது. மணி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, மற்றபடி வெப்பன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. Getting sick like that has to rattle a fella. Rattle him or give him some kind of understanding what his life was really all about. Yeah. That makes sense. Anyway, I heard all you were dead. Or I might have come looking. And me, the same about you. Dutch? Who knows? Dead? Maybe? I'm not sure. மைக்கா மட்டும் சேடியாடில் இருக்கு, எங்கே இருக்கான் அப்படின்றது ஓரளவு தெரியுன்ற மாதிரி சொன்னா. பட் டச்சை பற்றி யாருக்குமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியல. I ain't heard nothing real in years since, well, that time. Nor me. Micah? I hope that bastard's dead. You know, he was the one speaking to them agents. What? Putting them on us the whole time. Or since ஸோ சார்ல்ஸுக்கு தெரியாது போலங்க, மைக்கா தான் ரேட்டுன்ற விஷயம் இப்போ தான் தெரியுது. The agents made a real mess of him. I heard he died in custody. Never said a word. ஓ, guess some focus. ஸோ ஸ்டாரஸும் காலி ஆயிட்டான் மக்களே. பிங்கட்டன்ஸ் வந்து ஸ்டாரஸை பிடிச்சிட்டாங்க போல, பிடிச்சி அடிச்சு துன்புறுத்தி இருக்கானுங்க எங்க உன் கேங்குன்ட்டு. பட் அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம இறந்துருக்கான். Least of all. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுப்பா என்கிட்ட பேசும்போது. All that mayhem. If it wasn't for. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஆர்த்தர் இறந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஸ்டாரஸ் தான் அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருந்ததுங்க. கடைசியில் ஸ்டாரஸ்க்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா, கர்மா யாரையுமே சும்மா விடாது. Guido Martelli's man. Who? He used to work for Angelo Bronte. ஆஹா, ஆஞ்சலோ பிராண்டே ஆளுங்க சுத்து போடுறாங்க மக்களே. இன்னும் பழைய பகை நம்மளை விட்டு போகல. Come over here. What now? எங்க போனாலும் சுத்து போட்டு அடிக்கிறானுங்க. I go right on 3. ரைட்டு, எல்லாமே தெறிக்க விடுவோம். செயின்ட் டெனிஸ்க்கு காலடி எடுத்து வச்சு என்னடா எந்த பிரச்சனையுமே இல்லையேன்னு நினைச்சேன், ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, இன்னும் ஒருத்த மட்டும்தான். அவ்வளோதாங்க. ஓகே, வேகனில் ஏறி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் சார்ல்ஸும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பேக் எடுத்துட்டான். எந்த வேகனை சொல்கிறான், இதுவா? ஓகேங்க, அவன் டிரைவ் பண்ணுறான் போல். நம்ம அவன் பக்கத்தில் உட்காந்துப்போம். எப்படியும் பின்னாடி தரத்துவாங்கன்னு நினைக்கிற ஆளுங்க. இந்த அங்கிள் பையன் வேற எங்கேயோ போய் தொலைச்சிட்டான். பிரிட்ஜ் பக்கமாக இங்கே போய் வெயிட் பண்ணுறான்னா எங்கே இருக்கான்றது தெரியலங்க. பின்னாடி யாரும் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணலை. ஓகே, எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சார்ல்ஸ் சொல்கிறான். போலீஸ் எப்போனாலும் தரத்துவாங்க அப்படின்ற மாதிரி. Further we get from those gunshots, better chance we have of denying it, at least. No, we can't get caught. Martelli has the police chief in his pocket. If they take us in, we won't get out of the interview room. I don't want to get in a shootout over this. ஸோ நம்ம செயின்ட் டெனிஸில் போலீஸ் கிட்ட மாட்டணும்னு வைங்களேன், அவ்வளோதாங்க, நம்ம கதை முடிஞ்சிருச்சு. நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சார்ல்ஸ் சொல்கிறான். இல்லைங்க, யாரும் வரல. அப்பப்போ பின்னாடி திரும்பி பாருன்றான். யாரும் பின்னாடி தரத்துற மாதிரி இல்லை. நம்மளும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடும் காப் கேஸ்லேருந்து. ஸோ யாரோ ஒருத்தர் நேம் சொல்கிறான் மக்களே. அவன் தான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சலோ பிராண்டேயோடைய ஆளா என்னன்னு தெரியல. ஸோ செயின்ட் டெனிஸில் வந்து அவன் தான் இப்போ டாப் போல. இங்கே தான் நிற்கிறான் பாருங்க அங்கிள். Well, they weren't very good shots. Come on, let's head for home. எனக்கு தெரிஞ்ச அங்கிள் உஷாராகவே எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் உஷாராக எஸ்கேப் ஆயிருப்பான். பயங்கரமான ஆளுங்க அவன். ஆனால் ஜான் ஆபிகேலை தவிர மற்ற எல்லாருமே கேம்புக்கு கூட்டு வந்துட்டான். அங்கிள் வந்துட்டான், சார்ல்ஸ் வந்துட்டான்.
ஆனால் இந்த நிலத்தை வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிகேல்னால தான் வாங்கினா. கடைசியில் அவளே இங்கே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஆபிகேல் பேரை சொல்லிட்டு பவுண்டி ஹண்டிங் அது இதுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அங்கிள் மிஷன் தாங்க காட்டுது. என்ன எடுப்போம்? அங்கிள் மிஷன் நிறைய வருதுல்ல. Feels like old times. Good to have the old gang back together again. Let's just hope things don't turn out like last time. Here he goes. What'd I tell you, Charles? Boy is as sour as week-old milk. No wonder she didn't stay with you. Not even a retired $2 whore would stay with you. ஏய் ஓவரா நக்கல் அடிக்கிறான்ப்பா. Now you used to be decent company, but now you're worse than a snake with a toothache. All he does ஜானிக்கு is இவன் பேசுறது செம்ம கோவம் வந்தாலும் அவன் வாட்டுக்கு அமைதியா இருக்கான் பாருங்களேன். Oh, don't get all angry. It ain't gonna change nothing. You're hopeless. And I mean that literally. You got no hope. அட Look at பாவி. you. Look at this place. Your dream home. I've had better nightmares than this dream. Oh, darling Abigail. I've changed. Come live with me in an outhouse I wouldn't ask my worst enemy to take a shit in. What are you trying to say? It's awful. ஒரு காலத்துல பயங்கரமான ஆளா இருந்திருப்பானோ அங்கிள். It's gotta go. Get some self-respect, you miserable sack of shit. Build a house a lady'd set foot in. Place just needs a woman's touch. It needs leveling. No woman would touch this place. Now, Okay. I reckon these So என்ன பண்ண horses போறாங்க? can have வீட்டை it down destroy to the பண்ண minute. போறாங்களா? Here, come on. ஆமா. Tie that end around the horses. You loop that end around there. Horses சீன will pull மக்களே. it clean down. ஸோ வீட்டை வந்து ஆர்ஸ்ல கெட்டி ஆர்ஸை வச்சு இழுக்க போறானுங்க போல. I think so. வீடை தரமட்டமாக்குறதுக்கு. All right. Well, சூப்பர்ரா. let's get going. Now, இந்த மிஷன் எனக்கு GTA 5 ஞாபகப்படுத்துது. மைக்கேல் டென்னிஸ் கோச் வீடுன்னு நினச்சி இவனோட யாரு ஒரு பெரிய மும்தாஸோ அவனோட வீட்டை தரமாட்டமாகுவான் பாருங்க. அதே மாதிரி தான் இருக்குது. என்ன அது ஜீப்பில் நம்ம இழுத்து இது பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஸை வச்சு தரமாட்டமாகறோம். அவ்வளோதான், தோல்வி முடிச்சாச்சு. ஸோ எதுக்காக இந்த வீட்டை தரமாட்டமாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு புது வீடை கட்டி ஆபிகேலுக்கு வந்து நல்லதாக ஒரு வீடை கட்டி தரலாம் அப்படின்ற மாதிரி அங்கிள் ஐடியா now பண்ணுறோம். we head into town, buy ourselves a house right out of a book. Same as if it were a bicycle. Where in town? There's a fella by the train store. Cakes hardwood and timber. Okay. You keep working here. But if I don't go with you, who's going to tell Just you that? need a bit of peace and quiet from your incessant yapping. Charles, make him work. Whip him if you have to. ஸோ அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வீடுலாம் வந்துருச்சா மக்களே, அப்படி தான் சொல்லிட்டு போகிறான் அங்கிள். பார்த்தீங்கன்னா அப்படி தான் இன்ஃபார்ம் பண்ணான். ஏதோ ஒரு ஆள் வந்து ரெடிமேடு வீடு வச்சுருக்கான், நீ போய் ஜஸ்ட் அதை புக் பண்ணினா போதும், வீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் இந்த காலத்தில் தான் ரெடிமேடு வீடுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ சேடி ஆட்லர் மிஷன் காட்டுதுங்க, அதை போய் எடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டி ஹண்டிங் மிஷன் நம்ம பிளாக் வாட்டரில் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். யாருங்க இவன்? அங்கே பாருங்களேன், பின்னாடி முதுகில் அம்புலாம் குத்தி உயிரோடு இருக்கானால செத்துட்டானா? நிமிஷம் இருங்க. Christ, man. What'd you get yourself into? இல்லை மக்களே, செத்துட்டான். எப்படி அவனை கீழே இறக்குறது? இருங்க ஒரு நிமிஷம். அவன் ஆர்ஸை பிளாக் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறங்கி அவன் ஆர்ஸை வந்து இழுத்து விட முடியுதான்னு பார்ப்போம். Sorry about your owner. இதுக்கும் பேட் ஆனராடா? சூப்பர். சரி, ஓகே. முதல்ல நம்ம இந்த ஆர்ஸில் ஏதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரேண்டம் ஈவெண்ட் இந்த கேமில். ஓகே, ஏதோ ஒரு கவர் சென்ட்டுன்னு வருது. இவனை லூட் அடிச்சு பார்ப்போம் ஏதாவது தேர்தான்னு. $1 தான் வச்சுருக்கான். கோல்டு நகட்டா, வேறு லெவல்ரா. சீனு மக்களே, ஒரு நல்ல ரேண்டம் ஈவெண்ட் தான். ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இப்போ நம்ம பிளாக் வாட்டரில் எடுத்த பவுண்டி ஹண்டர் மிஷன் தாங்க பண்ணலான்னு வந்திருக்கேன். அந்த ஸ்கின்னர் ஒருத்தனை பிடிச்சிட்டு வர சொன்னான் பார்த்தீங்களா? அவனை பிடிச்சிட்டு வர சொல்ல ஒன்று சுட்டு கொண்டுட்டு கூட எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். இங்கே தாங்க இருக்கான். ஏதோ இன்வெஸ்டிகேட் த கேம்ப்புன்ற மாதிரி காட்டுது. இருங்க அவனோட கேம்பில் போய் பார்ப்போம். எதுக்கும் நம்ம குதிரை இங்கேயே விட்டுடலாமா? Jesus. ஆச்சு. Who'd do a thing Aha. like this? அவன் பாருங்களேன் எப்படி கொலை பண்ணி, அடா பாவிகளா என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்களேன். அவனை கவுத்தி பயங்கரமான ஆளுங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிற மக்களே அந்த ஸ்கின்னர்ஸுன்றவனுங்க. இருங்க இதில் ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, எம்டியான லூட் பாக்ஸ். ஓகே, எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களோட கேம்ப் தான் இது.
ஸோ கேம்பில் வந்து எல்லாரையும் கொலை பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அதுவும் சாதாரணமாக கொலை பண்ண மாட்டேறானுங்க, வெறித்தனமாக கொலை பண்ணுறானுங்க. ஓகேங்க, சர்ச் டீப்பர் இன்டு த ஸ்கின்னர் டெரிட்டரி அப்படின்ற மாதிரி காட்டுது. நம்ம அந்த லொக்கேஷனில் போய் பார்ப்போம். எதுக்கும் குதிரையை கூட்டே போகலாமா? அந்த சர்ச் ஏரியா கிட்ட வந்தாச்சு. எதுக்கும் உஷாராகவே போகலாம். இங்கே தாங்க இருக்கானுங்க. காட்டு மராண்டிங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கின்னர்ஸ்ன்றவனுங்க. கொஞ்சம் பயங்கரமாக இருக்கானுங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்களை மீட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. ரொம்ப சார்ஜ் பண்ணி அடித்த மாதிரி இருந்தது. ஆஹா, கும்பலாக நிற்கிறானுங்க. இருங்க, நம்ம பட்டுன்னு இந்த ராக் பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போம். வாங்க பாருங்களேன், டப்பு டப்புன்னு போய் ஒளிரானுங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி வராமல் பாருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே வரானுங்களா, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அடிக்கிறதுல. இங்கே இந்த மரத்தை பின்னாடி போய் ஒளிஞ்சுப்போம். இங்கே ஒருத்தர் இருக்கான். எல்லாம் வில்லம்பை வச்சு தான் அடிக்கிறானுங்க. அங்கே பாருங்கள், எங்கேருந்து அடிக்கிறானுங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. மறைஞ்சிருந்து எங்கேருந்து அடிக்கிறானுங்க. சில பேர் சார்ஜ் பண்ணி ஓடி வரானுங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க இவங்களை அடிக்கிறது. இன்னும் எங்கே நம்ம தேடுற ஆள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான். இவனை காலி பண்ணிட்டு அவனை பிடிச்சிடலாமா? அவ்வளோதாங்க. உயிரோடு பிடிப்போமா சுடலாமா? குதிரையில் எஸ்கேப் ஆறா மக்களே. இருங்க, சுட்டுறலாம் பட்டுன்னு. ஆஹா, மிஸ் ஆகுதே. வேறு வழியில் டெட்டை போட்டு குதிரையும் திரிக்கி விடும், அவனையும் திரிக்கி விடும். அவ்வளோதான். அவனுடைய டெட் பாடியை பிக் பண்ணிவிட்டு நம்ம போய் பிளாக் வாட்டர் ஷெரிஃப் கிட்ட ஒப்படைச்சிடலாம். இந்த பவுண்டி ஹண்டர் மிஷன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம பிளாக் வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் என்ன பண்ணுறேன், ஜானுக்கு ஹேர் கட் மட்டும் பண்ணிடுறேங்க. ஒரு சலூன் கடை பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பியர்டை வந்து கொஞ்சம் லென்த்தாகவே வச்சிடலாம். ஆஸ்டில் ஏதாவது மாற்றிப்போம். அண்ட் தென் முறுக்கு மீசை வேணால் வச்சுக்கலாம். ஆர்த்தருக்கு நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. முதல்ல இவனை என்ன பண்ணணும், ஜெயிலில் போட முடியாது. What's left of him? Last green. Well, I'll be. Didn't think I'd see this one alive or dead. Throw him back out with the rest of the trash, will you? ஆமாங்க, வெளியே போய் தான் போடணும். ஸோ நம்ம ஸ்ட்ராபெரி நகரத்தில் எப்படி வெளியே சைடில் போட சொன்னோம், அதே மாதிரி பின்னாடி போய் போடுன்றான். போய் போட்டுடலாம். இந்த ஸ்கின்னர்ஸ் பார்க்குறதுக்கு அந்த மர்ஃபீஸ் மாதிரியே இல்லைங்க. பீவர் ஆலோ பக்கத்தில் இருந்தாங்க பாருங்கள், அவங்கள மாதிரியே இருக்குது. ஸோ இந்த கேமில் ஒரு இடத்துல ஒரு கேங்ஸ் வித்தியாசமாக இருக்கானுங்க. ஸோ பீவர் ஆலோவில் பார்த்தீங்கன்னா மர்ஃபீஸுன்ற கேங் ஆக்கிரமிச்சிட்டு இருந்தானுங்க. இப்போது இந்த பீச்சர்ஸ் ஓப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னர்ஸுன்ற ஆளுங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அடிச்சு வரட்டும் எல்லாம். That man weren't worth spit, but here's what we're paying for him. It was a nasty business up there. I'll take it. $90 மக்களே, You சூப்பர். come back soon, you'll find another poster on that wall. This fledgling community needs your kind. ரைட்டுங்க. ஸோ பிளாக் வாட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு சில பவுண்டிஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம அடுத்து எப்போ இந்த சைடு வந்தோம்னா பண்ணலாம். ஸ்ட்ராபெரியில் வந்து பவுண்டிஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னால. அண்ட் மற்ற நகரத்தில் இருக்குமான்றது தெரிலங்க. செயின்ட் டெனிஸு, வேலண்டைன் எல்லாம் பவுண்டிஸ் இருக்குமான்னு தெரில. இது வரைக்கும் மேப்பில் காட்டல. நான் அதுவும் இருந்ததுன்னா பண்ணுறேன். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா $200 சேர்த்தாச்சு. இப்போது சேடி ஆட்லர் மிஷன் காட்டுது. பட் நான் அது சொன்ன மாதிரி அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் கட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிஷன் எடுக்கலாம். ஜானுக்கு ஒரு நார்மலான ஹேர் கட் பண்ணியிருக்கேங்க. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நான் சொன்ன மாதிரி பியர்டு அப்படியே லாங்காக தான் வச்சுருக்கேன். ஹேர்ஸ்டைல் மட்டும் மிட் பார்ட்டட்னு ஒன்று வரும் தெரியுமா, அது வந்து செட் பண்ணியிருக்கேன். இருங்க, இப்போ க்ளோஸில் கட்சின் ப்ளே ஆகும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் மீசை பார்த்தீங்கன்னா முறுக்கு மீசை வச்சுருக்கேன். சரி, இங்கே தான் உட்காந்துருக்கா. Oh, John, come sit down. Sure. You got any work? Yeah, well, there's always work. Whole country's getting robbed, robbing or stopping robbers. Well, seems like there ain't much else in this world except victims of and who want to put in the ground. And which are you exactly? Me? In my time, all three. But same as most people. ஸோ இதுவும் பவுண்டி ஹண்டிங் மிஷன் தான் நினைக்கிறேன். Funny thing about this job, well, opportunity, I just might get to be all three again. How you mean? You ever heard of Shane Finley? Cattle wrestler? Murderer, thief. He's wanted in 5 states. I caught him last week. He was disguised as a lady in a house for fallen women. I was bringing him in when I got robbed by a professional rival of mine, James Langton. Oh, he's a nasty. I didn't much like him even before he robbed me. That happened a lot. This line of work.
Yeah, but they're all people like me. Anyway, now they're holed up in the desert down south waiting to head north so they can hand them in to the state troopers in the north country. I'd given up on the job as just a bad lot, but now that you're here, maybe we can go rob them back. Is the money good? Yeah, it's real good. Plus, I don't much like getting robbed by no one. Come on. Where is it we're heading again, you say? ஸோ சேடி பார்த்தீங்கன்னா ஷேன் ஃபின்லி அப்படின்ற குற்றவாளியை வந்து கேப்சர் பண்ணியிருக்கா போல பவுண்டி மிஷனுக்காக. ஆனால் அவள் கேப்சர் பண்ண பவுண்டியை வந்து இவளோட போட்டி போடுற இன்னொரு பவுண்டி ஹண்டர் யாரோ ஜேம்ஸ் லாங்டன் அப்படின்ற பர்சன் இவகிட்ட இருந்து அந்த பவுண்டியை திருடிட்டு போயிட்டான் போல. ஸோ அதனால சேடி கேப்சர் பண்ண பவுண்டியை வந்து நம்ம இப்போ ரிட்ரை பண்ண போகிறோம். பவுண்டி ஹண்டர் மிஷனில் இது ஒரு டிசைனாக இருக்குல்ல. Follow me. Let's ride. Yes, ma'am. Yeah. ஜானும் சேடியும் இந்த இடத்துக்கு வரும்போது பல விஷயங்களை பேசிட்டே வந்தாங்க. அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் வந்து பீச்சர் சோப் லொக்கேஷனில் வந்து ஒரு புது நிலத்தை வாங்கியிருக்கான்ல, அந்த நிலத்தில் நீ ஒரு அவுட் ஹவுஸ் கட்டி தங்கிக்கலாம் சேடி அப்படின்ட்டு சேடிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். பட் சேடி பார்த்தீங்கன்னா, இல்லை ஜான் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நான் வந்து ஒரு லோன் வுல்ஃப், இந்த மாதிரி நடமாடிட்டே இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதை அவாய்ட் பண்ணிட்டான். There's a spot up ahead where we can see over most of the country. They'll be down there. So, James Langton, the bounty hunter, has got this outlaw you captured in a women's boarding house? Shane Finley. Correct. And we aim to have Langton give him back to us before he rides north with him to hand him over to some state troopers? Correct again. Though the giving back part is optimistic. I'm forever the optimist. ஸோ எப்படியும் இவ கேப்சர் பண்ண பவுண்டியை வந்து அந்த பவுண்டி ஹண்டர் சும்மா தர மாட்டான், சண்டை போட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். You know, I've been doing some bounty hunting of my own since I last saw you. I ain't gonna make a habit of it. We cut off here. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்ப் இப்படி சதறினதுக்கு காரணம் டச்சா மைக்காவா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு டச்சு தான் அப்படின்ற மாதிரி பேசினாலும் கடைசியில் அந்த டச்சையே தூண்டினது யார், மைக்கா தானே அப்படின்றனால அந்த மைக்கா தான் மெயினான கல்பிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் பண்ணி முடிச்சிட்டாங்க. செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். பிளாக் வாட்டர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம ஆடியோ 2ல் பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் பச்சை பச்சேர்னு ட்ராபிக்கல் ஐலண்ட் மாதிரி இருக்க லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தோம். பட் பிளாக் வாட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வறண்டு காணப்படுது, ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, செக்கச்சவந்த வானம் மாதிரி இருக்குது. நியூ ஆஸ்டின் தானே இந்த லொக்கேஷனு. பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்காங்கன்றத. எங்கே இருக்கானுங்க? ஓகேங்க, அங்கே இருக்கானுங்க பாருங்க. ஸோ குதிரையில் எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஆக்சுவலாக இது வந்து சேடி கேப்சர் பண்ண பவுண்டி, பட் வேற ஒரு பவுண்டி ஹண்டர் வந்து சேடி கிட்ட இருந்து அந்த பவுண்டியை திருடிட்டு இவன் எடுத்துகிட்டு போய் வேற யாருக்கும் கொடுக்க போகிறான். ஸ்டேட் பெட்ரோலா சம்திங் சொன்னான். ஸோ யாரோ ஒருத்தன் தான் ஜேம்ஸ் லாங்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு இங்கேருந்து பைனாகுலரில் யார் அப்படின்றதெல்லாம் தெரிலங்க. எப்படி அந்த ஜேம்ஸ் லாங்டனுக்கு கச்சேரி வைக்க போகிறான்னு நினைக்கிறேன் சேடி. ரைட்டு, ஃபாலோ பண்ணி போகலாம் அவனுங்கள. ஸோ அவனுக்கு கேன்யானுக்கு அடியில் போகிறானுங்க, நம்ம கேன்யான் மேலே அப்படியே ஃபாலோ பண்ணி போகணும். ஓகே, ஃபைனலி இந்த இடத்துல இறங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நானும் எவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்தேங்க, அவனுங்க வாட்டுக்கு நிற்காம போயிட்டே இருக்கானுங்க. And that sure is Shane Finley coming off the back of his horse. What are they waiting for? The rest of Langton's men, I think. Langton's doing pretty well for himself. How come he's got all them men and you work alone? I got you. You're worth 10 of them. Great. ஸோ ஜேம்ஸ் லாங்டன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பவுண்டி ஹண்டர்னு நினைக்கிறேன். அவனுக்கு பின்னாடி 2 அல்லக்கைங்க வேற இருக்கானுங்க பவுண்டி ஹண்டருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்க, ஸ்னீக் பண்ணி இது பண்ணலாமா இல்லைனா வந்து அதிரடியாக ஆடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நம்ம என்ன பண்ணலாம், அதிரடியாக ஆடலாம். ஸ்னீக்லாம் பண்ணி வேலைக்கு ஆகாது, த்ரெட்டன் பண்ணாலும் உஷாராயிருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களை தெறிக்க விடுவோம். இங்கேருந்து ஒன்றுமே தெரியலங்க, பனிமூட்டமாக இருக்குது. மண்டையில் அடிக்கும். ஆக்சுவலாக பனிமூட்டம்னு சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது, புழுதி காற்று. ஓரளவுக்கு கண்ணில் தென்படுறவங்கன்னா நான் அடிக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு விஷன் பாருங்க மிஸ் ஆகுது பயங்கரமாக. 2 பேர் காலி. அங்கே ஒருத்தன் ஓடுறான், அவனும் காலி.
வேறங்க இருங்க, நம்ம புஷ் பண்ணி ஓடலாம். சேடியை ஃபாலோ பண்ணி போவோம். மேலேயும் வரானுங்க பார்த்தீங்களா? நம்ம கன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இங்கே 2 பேர் காலி. அப்படியே சேடியை பார்த்துட்டே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த கேம் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேடியை ஃபாலோ பண்ணி தான் ஓடிட்டு இருக்கோம். அவள் தான் கரெக்டாக அடிப்பா. கீழே தாங்க இருக்கான் அந்த பவுண்டி. இவனுங்க எப்படி பட்டுன்னு மேலே ஏறி வரானுங்க? இந்த சைடில் வழி இருக்கா என்ன? ஆமாங்க, இந்த சைடில் தான். ஸோ நம்ம இப்போ இந்த மலைக்கு கீழே போனால் தான் நம்மளுடைய பவுண்டி எடுக்க முடியும். மண்டையில் உள்ள எப்படி ஸ்வே ஆகுது பாருங்களா. கடைசியில் ஆர்த்தருடைய கை எப்படி ஸ்வே ஆச்சோ அதே மாதிரி ஜானுடைய கை பயங்கரமாக ஸ்வே ஆகுது. ஒருவேளை ஓடிட்டு டக்குன்னு நம்ம சடனாக நின்று அந்த மாதிரி ஸ்வே ஆகுதா என்னன்னு தெரியல. இருங்க, ஸ்னைப்பர் போட்டுக்கவா? ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. ஆஹா, அடிக்கிறான் மக்களே. ஒரே அடி கரெக்டாக அவ்வளோதான், செத்தான். ஸோ மேலே இருக்கவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டோம். ஆனால் கீழே இருந்து ஆளுங்க வந்துட்டே தாங்க இருக்கானுங்க. இந்த மலையை விட்டு நம்ம கீழே இறங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போலயே. இருங்க, இவனை போட்டு தள்ளிட்டு வேறு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கான்னு பார்க்கவா? டக்குன்னு அப்படி கீழே இறங்குற மாதிரி. ஏன்னா மிஷன் ஃபெயில் ஆயிருமா எனக்கு, அது வேறு யோசனையாக இருக்குது. நான் சேடியை ஃபாலோ பண்ணியே போகிறேங்க. அவள் எப்படி போகிறாளோ அப்படியே போகலாம். நம்ம ஓரளவுக்கு நம்ம கிளியர் பண்ணிடலாம் பார்க்குறேன். பாருங்க, கை பயங்கரமாக ஸ்வே ஆகுது. அவ்வளோதான், காலி. மேலே ஒருத்தர் இருக்கான், 2 பேர் இருக்கானுங்க. ஓகே, கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எந்த சைடு போகணும்? கீழே. ஓ, அவள் அந்த சைடு இறங்கிட்டா போலங்க. இவங்க கீழே வேறு ஆளுங்க இருக்கானுங்க. ஓரளவுக்கு சைடுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஒருத்தன் அப்படிங்கிறது ஜம்ப் பண்ணலாமா? செத்துற போகிறான் ஜானு. இருங்க, அப்படியே சறுக்கிட்டே போயிடுறேன். அவ்வளோதான் மக்களே, ஓரளவுக்கு சேஃபாக லேண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், எல்லாமே போட்டு தள்ளியாச்சு போலங்க. ஸோ நம்மளோட பவுண்டியை கலெக்ட் பண்ணிப்போம். இவர் தான் மக்களே சிடி கேப்சர் பண்ண பவுண்டி. ஸோ இவனை தூக்கி நம்ம சேடியோடைய ஆர்ஸில் வைக்கணுமா இல்லை நம்ம ஆர்ஸில் வைக்கணுமா? நம்ம ஆர்ஸில் தாங்க. இந்த தொப்பி எடுத்துக்கிற மக்களே, செம்மையாக இருக்குது அவனோட தொப்பி. சீனாக இருக்குல்ல, செம்ம பெருசாக இருக்குது தொப்பி. ரைட்டு, இப்போ கிளம்பலாம். எப்படியும் சுற்று போட்டு வரதான் செய்வானுங்க. மேலே வரானுங்க பாருங்க. டாய் நச்சு, அவ்வளோதான், 2 பேரும் காலி. நம்ம சைடு ஒரு கண்ணு பார்த்துப்போம் அவன் எந்த சைடு போகிறான்ட்டு. நான் வாட்டுக்கு இட விடமா வேற எங்கேயாவது போயிட போகிறேன். தொப்பி பறந்துடுச்சு மக்களே, பறக்க விட்டான் தொப்பியை. கரெக்டாக தொப்பிலே சுட்டுட்டான். ரைட்டு, இப்போ நான் எடுத்த தொப்பி திருப்பி எனக்கு கிடைக்குமா? அதாவது என்னுடைய ஆர்ஸில் ஸ்டோர் ஆகிருக்குமா எப்படின்னு தெரியல. மேலே மிஸ் ஆயிடுச்சாங்க. பின்னாடி இருக்கானுங்க இல்லை, சைடில் வரானுங்க. 3 பேரையும் தெரிக்க விடுவோம். அவ்வளோதான், அவனே தெரிச்சிட்டான். குதிரை ஓட்ட தெரியாத ஒரு அல்லக்கை நினைக்கிறான். அவ்வளோதாங்க, எல்லாவனையும் காலி. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச இந்த பவுண்டியை எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ எந்த நகரத்தில் போய் இந்த பவுண்டியை ஒப்படைக்கணும் தெரியல. நம்ம பார்ப்போம். ஜான் எடுக்கிற பவுண்டி எல்லாம் மொக்கையாக வருது. ஆனால் அதுவே சேடி எடுக்கிற பவுண்டிலாம் பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குது. I need to relieve myself. Black water தானோ? I'm serious. Yep, and so am I. Hit him, John, please. Hey, you don't need to do that just because she told you to. I don't need to be hit. I just want to be ஓவரா treated பேசிட்டே இருக்கான். அடி கொடுப்போமா? You heard the lady. ஓ அப்படி. Thank you. I still protest my innocence.
This woman ripped me out of my bed, kidnapped me, then let Langton kidnap me, then you killed them all and kidnapped me back. I'm the victim here. Damn அட you. பாவி. John, would you be so kind as to shut him up? திருப்பி அடிக்க சொல்றா. Don't listen to her. Let me speak my piece. There's no call to hit me, mister. ஓகே மக்களே, ஓவரா பேசலாம், திருப்பி ஒரு அடி கொடுப்போம். Bad dog. வாயை மூடுறா. That's it. Howdy work ain't easy, John. No, but I can see now it has its rewards. That's a whole lot easier with a partner. That back there, you didn't need a partner. You needed a whole company behind you. ஸோ சேடி வந்து ஜானை ஃப்ரீலான்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாளோ? Langton and his men gone, there'll be more demand for our service. Sadie, you know I'm a rancher now. ரேன்ச்சரா இருக்க விட மாட்டா ஜான். கண்டிப்பா சேடி உன்னை ரேன்ச்சரா இருக்க விட And மாட்டா. I know how you're paying for your ranch. Don't spread that around. Hey, I won't. But it would be good to have you along some more. Yeah, we'll see. Maybe. ஸோ இதை வச்சு தான் சேடி கொக்கி போட்டு தூக்குறான்னு நினைக்கிறேன் ஜானை. ஏன்னா இப்போ அவன் ரேன்ச்சுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டான். பட் ரேன்ச்சுக்கு வந்து அவன் பே பண்ணி ஆகணும்ல, லோனை ரீபே பண்ணணும், அதுக்கு காசு தேவை. அந்த காசை எப்படி திரட்டுவான்? இந்த மாதிரி பவுண்டி ஹண்டிங் பண்ணி தான் திரட்டணும். அதனால சேடி ஃப்ரீலான்சர் மாதிரி ஜானை யூஸ் பண்ணிக்கிறான். வேற லெவலில். Great. Let's put him in the cell. ஓகே, இந்த வாட்டி இவனை உயிரோட கொண்டு வந்தனால நம்ம செல்ல தான் போடணும். உள்ளே போய் பெட்டில் படுக்க வச்சிடலாம் மக்களே. Just put him on the bed. We're gonna watch you swing. What for? I didn't do anything. Nothing. Yeah. என் மூளை எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். Well, I did, but we got him back. Oh, and James Langton's dead. We killed him. Why'd you do a thing like that? It was him that robbed me. Okay. அவன் எதுவுமே பெருசாக கண்டுக்க மாட்டான்றான் பாருங்களேன். ஒரு பவுண்டி ஹண்டரை கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. It's a decent price on Finley. I know. எவ்வளோ You எவ்வளோ? want this money to go to the bank too? No, I'll take it myself. Okay, Jim Milton. It's John Marston here. All right, well, if you need any more work, you can find me in town. Or maybe I'll find you. I'm retired. Sure. Be well, John. ஸோ இன்னமும் ஒரு சில வேலைலாம் இருக்கும், வேணும்னா நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. $200 மக்களே சீனு. ஸோ நம்ம எடுக்கிற பவுண்டிலாம் பார்த்தீங்கன்னா $60 $90 அப்படி தான் வருது. ஆனால் அதுவே சேடி கொடுக்குற ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா $200 நம்ம பங்கு மட்டுமே வருது. அப்போ அவளுக்கு எவ்வளோ போயிருக்கும் கட்டு. எப்படியும் இந்த பவுண்டிங்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு $600 ப்ரொவைட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 600ல் ஒரு 200 மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம் இருக்கும். இதுதாங்க அந்த ப்ரீ கட் ஹவுசஸ் விற்கிற இடம். அதாவது ரெடிமேடு வீடு விற்கிறான்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன ரெடிமேடு வீடு அப்படின்ட்டு. Excuse me, sir. You work here? No, I just hang around here for fun. I'm joking. How can I help you, friend? I know this sounds crazy. Some dumb old coot I know is telling me there's these houses you can buy pre-cut. Not crazy, friend. The very latest in modern convenience. Convenient and cost efficient. ஸோ அங்கிள் சொன்னது உண்மைதான் போல மக்களே. அவன் பாருங்களேன் புக்கெல்லாம் எடுக்கிறான். டேய், Each one is புக்கை காமிச்சு entirely என்ன வீடு வேணும் unique, அப்படின்னு கேட்குறான். but also வேற safe. லெவல்ரா. Excuse me? Perhaps I'm going too fast, sir. Do you want to buy a house? I think so. I'll give you a luxurious, entirely unique pre-cut palace. And if you order today, I guarantee you're home in a matter of weeks, maybe sooner. Take இது that மாதிரிலாம் one. இருக்காப்பா. Ah, yes, we have that one in stock. ஜானும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடை செலக்ட் பண்ணிட்டான். Bank. Oh, fan. அண்ட் பேங்க்ல வாங்கின கிரெடிட் அவங்ககிட்ட கொடுத்த உடனே அவ்வளோதான் போல மக்களே, முடிஞ்சிச்சு. And you sign your name there, and you will be the proud owner of a factory-built home. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல தான் மக்களே எல்லாமே ஈஸியாக ப்ராசஸ் ஆகுது. இப்போ தான் அது நொட்டு லொசுக்குன்னு சொல்லி இம்சை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் பாருங்க ஒன்றுமே இல்லை, பேங்க் கிரெடிட்டை கொடுத்தான், வீடை ஏற்றுறான், அவ்வளோதான் முடிச்சிட்டான். What are you doing here? Everything okay? I'm not sure. Probably. Fella came by the farm. Got attacked on the road. He said the Skinner brothers was hanging around. Lots of them. I left Uncle armed to the teeth back at the ranch. Who are these two? Guns for hire? If they're Skinner's about, we need them. We ain't got that kind of money, Charles. Do you want to get robbed for your house? No, but ரைட்டு மக்களே, ஸ்கின்னர்ஸ் வந்து குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க போல. அதனால சார்ல்ஸ் வந்து ஹயர்டு கன்ஸை வந்து விலைக்கு எடுத்திருக்கான். This is Milton. Jim Milton. Sir, good to meet you. We're gonna be heading up to the Manzanita post. Why?
The best smith around is that Norwegian fella up there. So they say. You boys ready? Yes, sir, we're ready. Good. Because you're about to get shot at over a goddamn hammer. You want to build a house with a sniper rifle, then? I know old Neil's real well. I'll get you a good deal. Thank you, sir. All right, then. Let's go buy us some tools. ஸோ இவனுங்க வீடு கட்ட போகிற இடத்துல வந்து ஸ்கின்னர்ஸ் குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க போல். அதனால் இப்போதைக்கு சார்ல்ஸ் அங்கிளை பார்த்துக்க சொல்லி ஒரு சில கன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பான். அண்ட் இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வந்து டூல்ஸ் தேவை. அதனால் ஏதோ ஒரு நார்வீஜியன் கையை போய் மீட் பண்ணலாம், அவங்ககிட்ட டூல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறானுங்க. அண்ட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா 2 ஹைட் கன்ஸும் வரானுங்க. எதுக்காகனா ஸ்கின்னர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்க, இதுதான் இந்த நார்வீஜியன் கையோட இடம் போல். இவன் தான் ஒரு மிக சிறந்த டூல் மேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, யார் அப்படின்றத போய் பார்ப்போம். நீல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவன்கிட்ட டூல்ஸ் வாங்கிட்டு நம்மளே கட்டணுமா இல்லை இவன் கட்டி தருவானா? Nils. இவர் தான் மக்கள். Nils, it's me. Willard Wayne. Okay. This is my associate, Jim Milton. Okay. அவனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னான். Best smith around. He needs some tools. He's building a ranch house up at Beecher's Hope. Beecher's Hope. Okay. எல்லாத்துக்கும் ஓகேன்றான் பாருங்க. Have you got any made? Okay. ரைட்டுங்க. இவனுக்கு நம்ம சொல்றது என்னன்றது புரிய மாட்டேங்குது. Like I said, an acquired taste, but a heart of gold, and he's the best. You off someplace, Nils? ஓகே, நமக்கு லாங்குவேஜ் எல்லாம் முக்கியம் கிடையாது. அவன் வேலையில் தலை சிறந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்ல. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. So Milton is working with Cake's Hardwood and Timber in town. Should I get them to pay you and add it to his bill up there? Okay. Come on, let's get moving. அவன் என்னன்னு தெரிஞ்சுதான் ஓகேன்றானா இல்லை எல்லாத்துக்கும் ஓகேன்றானா? ரைட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸை மட்டும் வச்சுட்டான். அப்போ நம்ம அந்த டூல் பாக்ஸில் இருக்க டூல்ஸை வச்சு நம்மளே வீடு கட்டணுமா? Took a look at it myself, as it so happens. Seemed like a lot of work. Too much for me, but more power to you. Must have seen something in it I couldn't. ஏய் அடடா, வந்துட்டாங்க மக்களே. ஸ்கின்னர்ஸ் சுற்று போடுறானுங்க. எங்கே போனாலும் சுற்றி அடிக்கிறானுங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒரு லொக்கேஷனில் ஒரு ஆளுங்க இருக்கானுங்க. எல்லாமே செதற விடுவோம். ஆனால் இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும் மக்களே. நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக விளையாடுறானுங்க அவனுங்க. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கானுங்க, அம்பு வச்சு அடிக்கிறானுங்க, திடீர்னு சார்ஜ் பண்ணி வரானுங்க. எவன் எங்கேருந்து வரானே தெரிய மாட்டேங்குது. அதனால் உஷாராக இந்த மாதிரி டெட் ஐ போட்டு மேக்ஸிமம் நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். பாருங்க, ஏய் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்கப்பா. மேப்பில் பாருங்கள் எத்தனை பேர் காட்டுதுன்ட்டு. ஆஹா, அடடா பின்னாடி வந்தான். பின்னாடி சொன்னல, எங்கே இருந்தாலும் திடீர்னு இது மாதிரி வந்து பயமுத்துறானுங்க. ஓடி வரான் இன்னொருத்தன் ஓடி வரான். அவ்வளோ ஹெல்த்தை போடுறேன். நம்ம போட்ட சண்டையிலே இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்குமோ? நான் எதுக்கும் அதிரடியாக ஆடாமல் கொஞ்சம் யோசிச்சு ஆடுறேன். இருங்க, இன்னொரு ஹெல்த்தை போட்டுப்போம். அவ்வளோதாங்க, இன்னொருத்தன் ஓடி வரான் பாருங்க. பட்டு ஆஹா எடுத்தாடா, கொஞ்சம் விட்டானா அவ்வளோதான் மக்களே. டக்குன்னு அட்டாக் பண்ண வர மாட்டேங்குது. அவன் கத்தியை வச்சு சும்மா சதக்குன்னு வெட்டுறான். மெஷிட்டி எல்லாம் மெஷிட்டி போ பயங்கரமாக இருக்கானுங்க. பாருங்களேன், ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஹைட் பண்ணி ஆடுறானுங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பயங்கரமாக சார்ஜ் பண்ணி ஆடுறானுங்க. நேர் ஆப்போசிட்டாக இருக்கானுங்க 2 பேருமே. சிக்ஸாக ஓடி வரான். டேய் இப்படி அப்படி ஓடி வந்து மரத்தில் ஒளிகிறான். வண்டியிலே வைப்போம். சாவு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் இருக்கான். எங்கே இருக்கான்? இங்கே அவ்வளோதான். அவனே போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது மக்களே. அதை அவனே தெறிக்க விட்டோன்னு நினைக்கிறேன். வா, கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டுருச்சு. ஆஹா, இன்னும் முடியல. இன்னும் நிறைய பேர் வராங்களாம். ஓகேங்க, வெயினை தூக்கிட்டானுங்க. வெயின்னா நம்மளுடைய ஹயர்டு கண்ணையே தூக்கிட்டானுங்க. அவனை போய் காப்பாற்றுவோம். என்னாச்சுன்றதை பார்ப்போம். பாவம்ப்பா, அவன் வண்டியில் வரும்போது நல்லா பேச்சு கொடுத்துட்டே வந்தான் ஜான் கிட்ட. இது மக்களே மூளையில் அவனே தெறிக்க விடுவோம்.
அந்த வெயின்ற பர்சனுக்கு வந்து குழந்தை குட்டிங்க எல்லாமே இருக்குது போல். அது மாதிரி ஹையர்டு கன் வேலையை முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் போய் என் குழந்தைங்க கூட விளையாடுவேன் அப்படின்லாம் பேசிட்டு வந்தான் ஜான் கிட்ட. அவனை பிடிச்சிட்டானுங்க. ஏடா கூட ஆளுங்களா இருக்கானுங்க இவனுங்க. ஐயோ அங்கே பாருங்கள் எங்கெங்கேருந்து விட்றான்னு. மேக்ஸிமம் டெட் ஐ போட்டு அடித்தாதாங்க. டெட் ஐ போட்டு அடித்தாதான் இவங்களை அடிக்க முடியும். அதே மாதிரி எங்கேருந்து அடிக்கிறானுங்க. மேலே மரத்தில் தான் தூங்கிட்டு இருக்கானுங்க குரங்கு. பின்னாடி பாருங்களேன். அடடா ஜான் செத்துற போகிறான் மக்களே. செம்ம டஃப்பாக இருக்குங்க. ஆர்த்தர் வச்சு விளையாடும் போது ஒரு ஃபைட் இந்த மாதிரி டஃப்பாக இருந்தது, அதாவது கடைசி ஸ்டேஜுக்கு முன்னாடி. இப்போது இந்த ஃபைட்டு செம்மையாக இருக்குது. மேலே எங்கே இருந்து அடிக்கிறான். மேலே 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 2 பேர் இருக்கானுங்க. ஆஹா மேலே தாங்க. ஆனால் எங்கே மேலே இருக்கான் என் கண்ணுக்கு டக்குனே மாட்டேங்குது. இங்கே ஒருத்தர் இருக்கான். அவ்வளோதான் மரத்துக்கு பின்னாடி விழுந்துட்டு இருந்தான். வந்துட்டான் முன்னாடி. இன்னும் ஒருத்தர் இருக்கான் மரத்து மேலே. இது இங்கே இருக்கான் பாருங்க. இங்கே உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக முடிச்சாச்சா? ஸோ அந்த வெயின்ற பர்சன் எங்கே இருக்கான்? இல்லைங்க இன்னும் வந்துட்டு தான் இருக்கானுங்க. அடா பாவியலா, எப்போ அவங்கள வேட்டையாடுறேன் ஸ்கின்னர்ஸ். இனிமேல் இந்த சைடே வரக்கூடாது. மண்டேலே நம்ம ஓவராக ஒளிஞ்சு ஆடுறதுனால தான் அவனுங்க தனவட்டா பண்ணுறானுங்களோ. இருங்க அப்படியே அடிப்போம். அப்பயும் தனவட்டா தான் அடிக்கிறானுங்க. பின்னாடி வந்து அடிக்கிறான். இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கானுங்க. வந்துக்கிட்டே தாங்க இருக்கானுங்க. செம்ம பெரிய ஃபைட் இது. 2 பேரையும் வைப்போம். அவ்வளோதான் 2 பேருமே காலி. இன்னும் ஒருத்தர் இருக்கான். ஓ சாவு. ஆடா போங்கடா. எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? திடீர்னு ஸ்பான் ஆகிறாங்களா என்னன்னு தெரியலையே. அப்படி செத்துட்டானா? செத்துட்டான். இன்னும் ஒருத்தன் இந்த சைடு இருக்கான். நானும் ஒருத்தன் 2 பேருன்றேன். ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு ஸ்பான் ஆகிட்டே இருக்கானுங்க. இல்லை நம்ம டப்பு டப்புன்னு வெயின் கிட்ட போகணுமா? அந்த மாதிரி எதுவுமே காட்ட மாட்டேங்குது. இப்போ தான் காட்டுது வெயின் எங்கே இருக்கான் அப்படின்றத. எப்படியும் போட்டு தள்ளியிருப்பானுங்க மக்களே. டூல் பாக்ஸ் இங்கே இருக்கு. ஆஹா கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அடா பாயலா. ஸோ அவனுங்க மனுஷங்க கிடையாது, மிருகங்க. மிருகத்தனமாக கொலை பண்ணி பாவம் அநியாயமாக போய் சேர்ந்துடான். ஓகே முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகலாம். ஓகேங்க நம்ம இந்த டூல் பாக்ஸை கொண்டு போய் வேகனில் வைப்போம். அண்ட் வெயினை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு இன்னொரு ஹையர்டு கன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் ஒப்படைச்சாருவான். எதிர்பார்த்துருக்கவே மாட்டான்ல வெயின் இப்படி ஆயிருப்பான்னு. ஸோ நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஹையர்டு கனை சார்ல்ஸ் கூப்பிட்டு வந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள பாதுகாக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. நான் எதுக்கும் ஹெல்த்தை ஏற்றிக்கிறேங்க. சார்ல்ஸ் வரதுக்குள்ளே மேக்ஸிமம் ஹெல்த்தை ஏற்றிட்டோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஸ்கின்னர்ஸ் வந்தாங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். Okay. John, I'm riding with you. Get us back to Beaches. Those were the Skinner brothers. I told you I was worried. Sadie said something too. What kind of land have I bought? It's not the land. The Skinners move around. They're here for now. I thought this kind of bloodshed was meant to be over with. What was all the nonsense about civilization? This kind of bloodshed is different. Folks have been killed, sure, for good reason and bad, but rarely just for the fun of it. That was fun for them? No, not that time. Most folk don't usually put up with such a fight.
then I hope we put an end to it. There was a caravan a few months back. Massacred. ஆஹா ஏதோ சொல்ல வந்தான் அதுக்குள்ளே கட்சின் ப்ளே ஆயிடுச்சா இல்லையே இப்போ தான் ப்ளே ஆகுது. ஸோ ஸ்கின்னர்ஸ் பயங்கரமான ஆள் போலாங்க. சார்ல்ஸ் சொல்கிறத பார்த்தா அவனுங்க வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருப்பானுங்க போல. எந்த நாட்டுக்கு போகிறானுங்களோ அந்த நாட்டில் வந்து சூறையாடுவானுங்க. அதுதான் அவங்களோட இது. I was keeping guard. Really? ஜான் அங்கிள் கூட இருக்கிறது பிடிக்குதா பிடிக்கலையா? What happened? Skinner brothers. Lot of them? Enough. Once this is done, I'll take Mr. Devon back to town and pull Mr. Wayne buried. Okay. சார்ல்ஸ் ரொம்ப நல்ல மனுஷன்ல. I will. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கேங் மெம்பர்ஸ் அதிகமாக பரி பண்ணதும் சார்ல்ஸ் தான். Bad business. Well, we'll be safe together. Sure. If you say so. ஒரு வழியா நம்ம ப்ரீ கட் வீடை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் மக்களே. அண்ட் டூல்ஸையும் எடுத்துட்டு வந்தாச்சு. பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளட் ஷெட். I love you. Don't you forget that. அண்ட் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா திருப்பியும் ஆபிகேலுக்காக தான். ஆபிகேலுக்காக மட்டும்தான். அதை சொல்லி தான் ஜான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். அதுதான் உண்மையான ரீசனும் கூட. பட் பவுண்டி ஹண்டிங் பண்ணுறதெல்லாம் அதுக்காக கிடையாதுங்க. அது வந்து ஜானுடைய ஒரு இன்னர் பீஸ்க்காக. அடுத்த மிஷன் ஏதாவது ரைட்டுங்க. பக்கத்துலேயே அங்கிளுடைய மிஷன் இருக்குது. அதை போய் எடுத்துடலாமா? Morning, brother. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜான் கரெக்டாக பேங்க் லோனை கட்டிட்டு வரான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிஷன் முடியும் போதுமே பக்கத்தில் காட்டுது பேங்க் லோன் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி. ஸோ கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்குது இங்கே என்ன விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். போல அங்கிள் கிட்ட அவர் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. Oh, sure. Seems easy enough, I think. How hard can it be? So வீடு கட்டுற பிளான். பிளான். What I think, just to be safe, I'll do the reading and planning, and you do the building. How did I know you'd try to weasel out of doing any work? Now, that is plain unfair. It's inaccurate and not what's going to happen. இவனுங்க ரெண்டு பேரும் வேற லெவல் பாப்பாரு. God, which is a brain. Now you use what you've got, which is less of a brain. அட பாவி. Let's get started. அங்கிளுக்கு நக்கல் அடிக்கிறதுல கை வந்த கலங்க. Which involves moving those heavy wooden joists. Definitely not a job for a man with terminal lumbago, unless you want to dig a 6-foot deep hole for me when the work day's over. Don't tempt me. Oh, well, here comes Charles. Maybe he can lighten the mood a little. How'd you get on? He'll be back, but not for a while. Charles, dear boy, John needs help moving these joists. Now, come on. Get a move on. We got to get started before the rains come. You're very annoying. He's right. Should get on with this. ஆனால் என்னதான் ஒரு சில சமயம் அங்கிள் கடுப்பேற்றுற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் சொல்கிறது ஒரு சில சமயம் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியல. யோசிச்சு பாருங்களேன். அவன் ஸ்டார்டிங்கை வந்ததுலேருந்து அவன் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. அவன் வயசானனால அவனுடைய கேரக்டர் இப்படி டெவலப் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. என்னதான் அவன் வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஜானுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு என்னமோ கரெக்டாக அவனை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இருங்க மக்கள், நம்ம தான் இதை லிஃப்ட் பண்ணணுமா? அவ்வளோ காசு கொடுத்து ப்ரீ கட் வீடை வாங்கி நான் என்ன நினச்சேன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியே சொருகிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா வெறும் டிம்பர்ஸை மட்டும் கொடுத்து அதுக்கு பிளான் மட்டும் கொடுத்துருக்காங்க எப்படி கெட்டணும் அப்படின்ற பிளானு. ஸோ நம்ம தான் வந்து வீடை கெட்டணும். இதுக்கு பேர் ப்ரீ கட் வீடெல்லாம் கிடையாதுடா. சரிங்க மக்களே, ஸோ நம்ம ரேன்ச்சராக இருக்கும் போது என்ன வேலை பண்ணோமோ அதே தான் பண்ணுறோம். என்ன அங்கே ஃபென்ஸ் கட்டணும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடே கட்டிகிட்டு இருக்கோம். ஜான் வந்து அவனுடைய ரேன்ச்சர் வேலையில் ஒரு படியாக முன்னேறி போயிட்டே இருக்கான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் கட்டிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எப்போ பேஸை கட்டி அதுக்கப்புறமா ஃப்ளோரை போட்டு டோரை போட்டு ரூஃபை போட்டு ஆபிகேலுக்காக லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? முடிஞ்சிருச்சு மக்களே. ஸோ பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டானுங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. இன்னுமே பேஸ் முடியலையே. ஜானுடைய ஹேர் க்ரோத் ஆன மாதிரி இல்லை. ஹேரு பியர்டு. ஸோ மேபி ஒரு வீக் மந்த்ஸ் சம்திங் பாஸ் ஆகிருக்குமோ. பேஸ் போட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஃப்ளோரை முடிச்சதுக்கப்புறமா ரூஃப் எழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ளோரை ஃபுல்லாக போட்டாச்சு. சூப்பர்.
செமையாக இருக்கு. இப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ணுறாங்க, ஒரு ரூமு ஜன்னல் எல்லாம் வச்ச மாதிரி. இதுவாது ரெடிமேடா இல்லை இதுவும் இவங்க தான் செட் பண்ணியிருக்கானுங்களா? செம்மையாக வருதில்ல. ஒரு குப்பைக்காடாக இருந்த இடத்துல எப்படி மாற்றத்தை கொண்டு வராங்க பாருங்களேன். இது எல்லாமே யாரை போய் சேரும்னா, அதாவது இந்த ஐடியாவை ஜான்ற அங்கிள் தான் போய் சேரும். ஏன்னா ஜான் வந்து அங்கிள் இல்லைன்னு வைங்களேன், அந்த உடஞ்சி போன வீட்டிலே தான் படுத்துருந்துருப்பான். அங்கிள் இருந்தனால தான் அந்த உடஞ்ச வீடை தரமட்டமாக்கி இந்த மாதிரி ஒரு வீடை கெட்ட வைக்கிறான். செம்ம. வாருங்க மக்களே, வேறு லெவலில் ஆயிடுச்சு வீடு. ஸோ இனிமேல் பாக்கி இருக்குது டோர்ஸ் மட்டும்தான். டோர்ஸையும் முடிச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக வீடு மாறிடும். அதுக்கப்புறம் ஆபிகேல் ஓடி வந்து ஜானை கட்டி பிடிச்சிப்பா. இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, ஸ்கின்னர்ஸ் வந்து திருப்பி வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுங்க. அதுதான் நம்ம இவ்வளோ அழகாக வீடை கட்டி முடிச்சதுக்கப்புறமா ஸ்கின்னர்ஸ் திருப்பி வந்து குறைச்சல் கொடுத்துருந்தாங்க வைங்களேன், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஜானால் இங்கேயும் வாழ முடியாது. அங்கிள் என்ஜாய் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் அங்கிள் எதுக்காக பண்ணுறான்? இந்த வீட்டில் ஓசியில் தங்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறானா தெரியல. ஆனால் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறது நல்லது தானே, அப்படி நினச்சிட்டு போக வேண்டியதான். ஸோ ஃபைனலி ரூஃபையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த வீட்டோடைய ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். எவ்வளோ கஷ்டமான வேலையில் காசு கொடுத்து பொருளை வாங்கி இந்த வீடை கெட்டுற வேலையும் நம்மளே பார்க்கணும் அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டமான வேலை தான். அவ்வளோதான், ஃபைனலி முடிச்சாச்சு மக்கள். செம்மங்க. John Marston, you have a home. வேற லெவல். So do you. Oh, I know. ஓகே, ஸோ அங்கிள்க்கும் ஒரு இடம் இருக்கு போல. And you, Charles, as long as you'll stay with us. அண்ட் சார்ல்ஸுக்கும் சீனு. இதை தான் ஜான் சேடிக்கிட்டையும் சொன்னான், வேணா நீயும் வந்து தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி. Happy home. Well, at least till this fool gets his woman back. ஆபிகேலுக்கு லெட்டர் எழுத போறானா? அதான் நினைக்கிறேன். My darling Abigail, I hope you and Jack are doing well. I remain a fool, and I'm sure I shall die a fool. But I'm trying very hard to be something like the man you deserve. I have done something very silly in an effort to impress you. And that is, I've purchased a home. The land you read about in the newspaper up at Beecher's Hope is now ours, and we are going to try our hand at ranching. Mr. Geddes kindly helped me buy the land. I met Uncle while I was coming out of the bank, and while I know your feelings about him, he has been enormously helpful in his own fashion. Charles Smith has also appeared and is unsurprisingly a pillar of strength. Together, we've built you a home. I hope soon to show it to you. I miss you and the boy more than I can express. Please, come back to me. Yours always, John. வா, ஜான் அவன் மனசுல இருந்து இந்த லெட்டர் எழுதியிருக்கான். வேற லெவலுங்க. A few days later. நல்லா இருக்கு பாருங்களேன் வீடு. ஒரு சின்ன வீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சா எவ்வளோ பெரிய வீடு, கிட்டத்தட்ட ஒரு மேன்ஷன் மாதிரி தான். அந்த காலத்தில் இது ஒரு மேன்ஷன் மாதிரி தான், ரேன்ச்சுன்னு வாங்கல இதை. ஸோ இப்போ வீடை கட்டிட்டான், விவசாயம் பண்ணோம்ல, என்ன பண்ண போகிறான்? ஏன்னா வீட்டை சுற்றிலும் நிலம் அதிகமாக தான் இருக்குது. இந்த இடத்துல விவசாயம் பண்ணால் வளையுமா, அதுதான் பிரச்சனை. Uncle, I thought you was... Where the hell? ஸோ அங்கிளை தேடுறான் ஜானு. இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு மக்களே. அண்ட் அடுத்த மிஷன் பார்த்தீங்கன்னா அங்கிளோடைய மிஷன் தான் காட்டுது. பட் அதை நான் இந்த எபிசோடில் பண்ண போகிறதில்ல. இந்த எபிசோட இதோட நிப்பாட்டிப்போம். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தருவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.